இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஆதாரம் இல்லாத வகையில இங்கே பொத்தாம் பொதுவாக குற்றச்சாட்டுகள் சொல்லுகிற காரணத்தால் சில விளக்கங்களை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அவரது ஆட்சியின் சாதனைகள் சிலவற்றை சொன்னார், தலைப்புச் செய்திகளாக சொன்னார். அதே மாதிரி இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியினுடைய அந்த நிலைமைகளையும் தலைப்புச் செய்திகளாக சொல்லுகிறார். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை கேட்டால் அவர் ஆட்சியில் பட்ட வேதனைகளை கண்ணீருடன் புலம்புவார்கள். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி, துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி, சாமானிய மக்களை வதைக்கக்கூடிய ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி, அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியே சாட்சி. தமிழ்நாட்டை புலம்பு வைத்துதான் அதிமுக ஆட்சியினுடைய சாதனை. எங்கும் எதிலும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என ஊழலிலே திணித்து அந்த ஊழல் வழக்குகளில் இருந்து தற்காத்துக் கொள்ள தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் அடகு வைத்தவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். இன்னொரு புள்ளி விவரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எதிர்க்கட்சி தலைவர் தலைமையிலான ஆட்சி நடைபெற்றதை விட தற்போது திமுக ஆட்சியினுடைய இந்த 4 ஆண்டுகள்ல குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. கொலை எல்லாம் சொன்னார்ல, அதுக்கு புள்ளி வர சொல்றோம். கடந்த 12 ஆண்டுகள்ல 2024ஆம் ஆண்டுல தான் கொலை சம்பவங்கள் குறைவா நடந்திருக்கு. இன்னும் சொல்லணும்னா கடந்த 4 ஆண்டுகளாகவே ஒவ்வொரு ஆண்டும் கொலைகள் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. கொலை குற்ற விகிதம் 1 லட்சம் மக்களுக்கு தேசிய சராசரி 2.2 என்றால் தமிழ்நாட்டில் அது 1.1 குறைஞ்சிருக்கு.